ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சக்ஸஸ் அப்படின்ற வேர்டுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டெஃபனிஷன் இருக்கும். ஆனால் ஒருத்தங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, இல்லை அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, இந்த சக்ஸஸ் அப்படின்றத அடையணும் அப்படின்னா 7 முக்கியமான அம்சங்கள் அவங்களுக்கு தேவை. இதைத்தான் நம்ம 7 C's ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒவ்வொரு Cயும் உங்களுடைய வெற்றிக்கு நிச்சயமாக பங்களிக்கும். அது என்னென்ன, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், கிளாரிட்டி. உங்கள் இலக்கை பற்றி ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமாக உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் ஏன் இந்த இலக்கை நிர்ணயிச்சிருக்கீங்க, இந்த இலக்கை அடையிறதுனால உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது, இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில்கள் நிச்சயமாக உங்கள் இலக்கை பற்றி ஒரு தெளிவான புரிதலை உங்களுக்கு கொடுக்கும். இந்த தெளிவிலிருந்து தான் உங்களுடைய வெற்றி தொடங்குது. ரெண்டாவது, கமிட்மெண்ட். உங்களுடைய இலக்குகளை நோக்கி டெடிக்கேட்டடாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேலை செய்யுங்க. சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணலாம், நிறையா சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இதுக்கெல்லாம் பயந்து உங்களுடைய இலக்குகளை குவிட் பண்ணிடாதீங்க. உங்களை நீங்களே மோட்டிவேட்டடாக வச்சுக்கோங்க. வெற்றி அடைய தேவையான நேரத்தையும் முயற்சியும் உங்களுடைய இலக்குகளில் செலவிடுங்க. மூணாவது, கான்ஃபிடென்ஸ். யார் உங்களை நம்புகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் நிச்சயமாக உங்கள் மேலேயும் உங்களுடைய திறமைகள் மேலேயும் நம்பிக்கை வச்சே ஆகணும். இந்த நம்பிக்கை நீங்கள் சவால்களை சந்திக்கிறதுக்கும், கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கும், கால்குலேட்டிவான ரிஸ்க்கை நீங்கள் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். நாலாவது, காம்பிடன்ஸ். தேவையான திறன்களை நீங்கள் வளர்த்துக்கிறதும், புதிய திறன்களை நீங்கள் கற்றுக்கிறதும், உங்கள் அறிவை மேம்படுத்துறதுக்கும், உங்களுடைய துறையில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியான கற்றலும் சுய முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போகும். அஞ்சாவது, கிரியேட்டிவிட்டி. உங்களை மாதிரியே பல பேர் அவங்களுடைய இலக்குகளை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. நீங்கள் செட் பண்ண அதே கோலை பல பேர் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லார் மாதிரியுமே நீங்கள் யோசிக்காமல் கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு புதிய யோசனையை உருவாக்குறது, ஒரு பிரச்சனைக்கு தனித்துவமான தீர்வை கொடுக்கறது, இதெல்லாமே மற்றவங்க கிட்ட இருந்து உங்களை ஹைலைட் பண்ணி தனியாக காமிக்கும். ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கும் வெற்றியை நோக்கி நீங்கள் முன்னேறி போகிறதுக்கும் இந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆறாவது, கரேஜ். எப்பவுமே நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே சரியாக நடந்துடாது. சில நேரங்களில் நீங்கள் துணிச்சலான நடவடிக்கையில் இறங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ரொம்ப கடினமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு வரலாம். உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது நிச்சயமாக அதில் ரிஸ்க், அன்சர்டனிட்டிஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வரலாம். இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு கரேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவை. ஏழாவது, கன்சிஸ்டன்சி. நம்மளுடைய இலக்குகளை நோக்கி சிறிய சிறிய தொடர்ச்சியான முன்னேற்றத்தின் விளைவு தான் இந்த வெற்றி. ஸோ என்னடா இது, இன்னும் எவ்வளோ நாள் நான் போராடணும், எவ்வளோ நாள் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒவ்வொரு செயலும் அதுக்கான நேரத்தை நிச்சயமாக எடுத்துக்கும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த 7 விஷயங்களும் வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் நீங்கள் வெற்றி அடைய நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.